ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹபீபின்ற ஃபிலிம் தான். இது வந்து மீரா கதிரவன் அப்படின்றவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி அவள் பெயர் தமிழ் அரசின் ஜெய் வச்சு ஒரு ஃபிலிம் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த படத்தில் வந்து யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி ராஜா, தனுஷ் அண்ட் செல்வராகவனோட அப்பா கஸ்தூரி ராஜா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மாளவிகா மனோஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய நியூ ஃபேஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து, இது ஒரு கதைன்னு சொல்றதோட ஒரு வாழ்வியல் மாதிரியான ஒரு இதுதான். ஒரு ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒரு இஸ்லாமிய குடும்பத்தோட லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்களோட லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கதையாக இருக்காது. கடைநல்லூர்ன்ற கிராமத்தில் தறி நெய்யறதே வந்து ஒரு பரம்பரையாக ஒரு குலத்தொழிலாக பண்ணக்கூடிய ஃபேமிலியில் நம்ம கஸ்தூரி ராஜாவோட ஃபேமிலியும் ஒன்று. அவங்க தாத்தா காலத்துலேருந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு தொழில். பட் வந்து அவருக்கு அப்புறம் வந்து அதை யாரும் பெருசாக ஈடுபாடு காட்டல. அவரோட தம்பி வந்து இன்னும் இங்கேயே இருந்து தறி நெய்துகிட்டே இருந்தால் நம்மளால பெருசாக முன்னேற முடியாதுன்னு சொல்லி துபாய்க்கு தான் வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த கிராமத்தில் நிறைய பேர் வந்து தறி நெய்யறத விட்டுட்டு ஃபாரினுக்கு வேலைக்கு போய் அந்த ட்ரெண்ட் வந்து அப்போ தான் ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு 1980s அந்த மாதிரி கதை ஸ்டார்ட் ஆகி அப்புறம் 90s அப்புறம் இப்போ வரும் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் அப்போ தான் ஃபாரினுக்கு அந்த ஊர்லேருந்து குறிப்பாக போகிறாங்க. போய் நல்லா சம்பாரித்து நிறைய செட்டிலும் ஆகிறாங்க. அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் வந்து கஸ்தூரி ராஜாவோட தம்பியுமே வந்து கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்து அந்த மாதிரி ஃபாரினுக்கு போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் வந்து திரும்ப வந்து அவரோட ஒய்ஃபை பார்க்குறப்ப அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பரஸ்பரமான விஷயங்கள் அண்ட் அவ்வளோ வருஷம் அவர் பிரிஞ்சிருந்தாலும் அந்த காலத்தில் எப்படி வந்து அவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப லைவ்லியாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் இன்னும் என்னென்னா வந்து இஸ்லாமியர்களோட அந்த வாழ்க்கை முறை வந்து யூஸ்வலாக நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை மொத்த இந்திய சினிமாலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து டெரரிஸ்டா அந்த மாதிரி காமிப்பாங்க. இல்லைன்னா வந்து ஒரு அவங்களுக்கு எதிராக ஒரு அநியாயம் நடந்து அதை எதிர்த்து இவங்க போராடுற மாதிரி, இவங்களை வந்து யாரோ டெரரிஸ்டா இது பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கு எதிராக அவங்க கேள்வி கேட்குற மாதிரி நல்லவங்களாக காமிச்சாலும் அந்த மாதிரி சுற்றி ஒரே வட்டத்தில் தான் காமிப்பாங்க. பட் வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலை அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு படத்தை பண்ணலான்ற இந்த ஒரு ஐடியாவே வந்து இது வரைக்கும் யாருக்கும் அவ்வளோ வந்ததில்லை. ஸோ அதுக்கே வந்து நம்ம டேரக்டர் மீரா கதிரவனை வந்து பாராட்டி தான் ஆகணும். அந்த ஐடியாவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தேட்டரில் பார்க்குறதுக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்குமே அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இஸ்லாமிய ஃபேமிலியை வந்து நாங்களே வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான். பட் இருந்தாலும் வந்து அந்த தென் தமிழகத்தில் வாழ்ந்தவங்க அவங்களோட வாழ்க்கை முறை கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்குது. அதையே வந்து எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இன்னும் வேற்று மதத்தினர்லாம் பார்க்குறப்ப இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பண்ணதுக்கோசரம் மீரா கதிரவனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து இது வந்து ஒரு கதையா இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைலாக காமிக்கிற மாதிரி இருக்கிறதுனால சில இடங்கள்ல ஸ்லோவாக போனாலும் யதார்த்தமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. பெருசாக போர் அடிக்காது. அண்ட் அதே சமயம் வந்து ரொம்ப படம் வந்து வேகமாக எதிர்பார்ப்பா அப்படியும் இருக்காது. ஒரு லைஃப் ஸ்டைலை பார்க்குற ஃபீல் தான் வரும். ஒரு இஸ்லாம் ஃபேமிலியிலேருந்து அவங்களோட வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன அவங்களோட தம்பியோட வாழ்க்கை. அந்த கஸ்தூரி ராஜாவுக்கு ஒரு பையன் இருப்பார். அவர் வந்து அதே ஊரில் இருக்கக்கூடிய மாளவிகா மனோஜை லவ் பண்ணுறாரு. ஸோ அவங்களுடைய லவ் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இவருமே வந்து ஃபாரினுக்கு இவரும் வந்து தறி நெய்யலான்னு இருக்கிறப்ப அதெல்லாம் வேண்டாம் நீயும் ஃபாரினுக்கு போ அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் சொல்கிறது கேட்டு இவரும் போறாரு. ஸோ இவர் வந்து அதுக்கப்புறம் எப்போ வந்தார், இவரோட லவ் என்ன ஆச்சு, அந்த மாதிரி வந்து ஒரு அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ஸாகவே படம் போகிறது வந்து நல்லா இருந்துச்சு. பட் என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் சட்டுன்னு எதுவுமே ஒரு ஒரு திருப்தியான ஃபினிஷிங் கொடுத்து முடிக்காமல் ஏதோ ஒரு முடிக்கணுமே முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுதான் எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சு. பட் ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு ஒரு 75 மார்க்ஸ் தரலாம். கிளைமேக்ஸ் இன்னும் நல்லா அழுத்தமாக எழுதி ஒரு மனசில் பதிகிற மாதிரி ஒரு பதிப்பாக கொடுத்துருக்கலாம். பட் அதை மிஸ் பண்ணதுனால வந்து எனக்கு ஒரு 5 மார்க்ஸ் 80 தந்திருக்கலாம். பட் வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவுமே ஒரு சுமாராக முடிச்சதுனால 75 தரலாம். இவ்வளோ நல்லா யதார்த்தமாக அவங்களோட லைஃப்பை காமிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு எண்டிங், ஒரு நல்ல அழுத்தமாக ஒரு ஆழமாக வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணுற அளவு எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக கடந்து போகிற ஒரு எண்டிங் கொடுத்தது வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. பட் ஓவராலாக வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிக்கும், ஒரு ஃபேமிலி ட்ராமா பிடிக்கும்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய ஃபேமிலி வந்து
அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதெல்லாமும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி. அதுக்குன்ட்டு வந்து இஸ்லாம் மதத்தை பிடிச்சவங்க தான் போய் பார்க்கணும் இல்லை, யார் வேணாலும் சினிமா பிடிச்ச யார் வேணாலும் பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி கிராமத்து ஃபீல் குட் கதைகளில் வந்து எல்லா மதத்தையும் வச்சு வந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ வந்து இஸ்லாம் மதத்தை வச்சு இவர் எடுத்திருக்காருன்னு சொல்லணும். அவ்வளோதான் வந்து. மற்றபடி எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் எல்லா மதத்தினரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்க. எனக்கு வந்து அந்த ஃபினிஷிங் இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம், இன்னும் நல்லா ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.